Question number 7. கோட்டுத்துண்டு AB ஆனது முனை Bயிலிருந்து Cக்கும் அதன் நீளம் 25% அதிகரிக்குமாறு நீட்டப்படுகின்றது. புள்ளிகள் A மற்றும் B ஆகியன ஆயத்தொலைவுகள் முறையே -2, -3 மற்றும் 2, 1 எனில் Cயின் ஆயத்தொலைவுகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். A line segment AB is increased along its length by 25% by producing it to C on the side of B. If A and B have the coordinates -2, -3 and 2, 1 respectively, then find the coordinates of C ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏபிங்கிற ரெண்டு பாயிண்ட்டுக்கு வேல்யூஸ் தெரியும். இதுதான் இதில் ஒரு பங்கு 25% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுதான் பாயிண்ட் சி. இந்த பாயிண்ட் சியோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போது இது ஏலிருந்து பி 100%. 100ல் 25% தான் லென்த்து தான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 100%னா இங்கே இதுக்கு இடையில 4 25 இருக்குமா? அப்போ தானே 100. ஸோ 1 2 3 4 4 25 சேர்ந்தது தான் ஒரு 100. ஸோ அப்படி பார்த்தா இங்கே பிக்கு என்ன இருக்குது? மிட் பாயிண்ட் என்ன? 1 2 3. இதுக்கு இங்கே இடத்துல தான் 3 முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே தான் மிட் பாயிண்ட் இது பண்ணணும். அதுக்கடுத்து ஒரு பங்கு தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிறது n பொறுத்தளவுக்கு இங்கே என்ன இருக்குது? 1 2 3 இருக்குது. இங்கே 1 இருக்குது. ஸோ டோட்டலாக 3:1 அப்படிங்கிறது தான் இதோட ரேஷியோ. 3:1 அப்படிங்கிறத இதோட ரேஷியோ. ஸோ நமக்கு ரேஷியோ தெரிஞ்சிச்சு, ரெண்டு பாயிண்ட்ஸும் தெரிஞ்சிச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஸோ செக்ஷன் ஃபார்முலா நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். செக்ஷன் ஃபார்முலா என்ன? P of xy equal to mx2 plus nx1 divided by m plus n, my2 plus ny1 divided by m plus n. இதுதான் செக்ஷன் ஃபார்முலா. இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a வேல்யூ 3, b வேல்யூ 3, m is to n என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? 3 into 2 plus 1 into -2 divided by 3 plus 1. 3 into 1 plus 1 into -3 divided by 3 plus 1. So 6 minus 2 divided by 4, 3 minus 3 divided by 4. 6 minus 2 no 4 divided by 4, 0 divided by 4. இது 0 divided by 4 na, so 0 divided by 4 cancel பண்ணா 0 தான் வரும். So 4 by 4 na 1. So 1, 0 அப்படிங்கிறதா P value. ஸோ இப்போ இதை வச்சு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாமா? மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி இஸ் P 2, 1. ஸோ P வேல்யூ 1, 0ன்னு தெரியும். C எனக்கு என்னன்னு தெரியாது. இதுதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ PC ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 டிவைடட் பை 2, y1 ப்ளஸ் y2 டிவைடட் பை 2. அதுதான் மிட் பாயிண்ட் ஆஃப் PC. மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ 2, 1 PC வேல்யூ, 1 ப்ளஸ் x டிவைடட் பை 2, 0 ப்ளஸ் y டிவைடட் பை 2. ஸோ இந்த ஹோல் வேல்யூ இதுக்கு ஈக்குவல், இந்த ஹோல் வேல்யூ 1க்கு ஈக்குவல். ஸோ அதுதான் பண்ணுறோம். ஸோ 2 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் x டிவைடட் பை 2னா டிவிஷனில் இருக்கிறது இந்த கொஷனாக மல்டிபிகேஷனாக மாறும். 2 into 2 4. ஸோ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸு. 2 into 2 4, ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் மைனஸு 1. இப்போ 3, எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிச்சு. 1 ஈக்குவல் டு y பை 2. ஸோ இந்த கொஷனாக 1 into 2 ஈக்குவல் டு y, y ஈக்குவல் டு 2. ஸோ c ஈக்குவல் டு 3, 2ன்னு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சியோட பாயிண்ட்டு என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா?